இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, ஜோதிகா கதறல். ஜோதிகா சொன்னதற்காக ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணிக்கோங்க. உலக சரித்திரத்திலேயே பார்த்தீர்கள் என்றால், ஒரு படத்தை தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் 3 வாட்டி எடிட்டிங் பண்ண ஒரே படம் உலக வரலாற்றிலே கங்குவா தான் இருக்கும். ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங் எடிட்டிங் அப்படின்னு ஒரு பெரிய வேலை. ஒரு படத்தை எடுத்து ஒட்டு வெட்டி அந்த எடிட்டிங் பண்ணி ஃபைனல் கட் அப்படிங்கிறது பண்ணி அதுக்கப்புறம் தியேட்டருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறது, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தியேட்டரில் வச்சு நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு உலக சரித்திரத்திலே 3 வாட்டி மாற்றங்கள் செய்த ஒரே படம் கங்குவாக தான் இருக்கட்டும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் யதார்த்தமாக மவுத் டாக் மூலியமாக அது பெரிய ரிலீஸ் ஆயிருந்தால் போதும். அந்த மவுத் டாக் பண்ணுறேன்னு சூர்யாவுடைய ஓவர் வாயி, ஞானவேல் ராஜாவுடைய ஓவர் வாயி, அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா கொடுத்த ஓவர் பில்டப். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தொடர்ந்து சூர்யா மேல் அதை கற்று கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சினிமாக்காரர்களுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் எந்த பாதிப்பும் இருப்பார். ஜோதிகா பெரிய கோயில் விஷயத்தில் ஒரு கருத்தை சொல்றேன் என்று சொல்லிக்கொண்டு பிஜேபி ஒட்டுமொத்த மத உணர்வாளர்கள் எல்லோருடைய இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஜோதியா ஒரு பக்கம் எதிர்ப்பு, சிவகுமார் ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஞானவேல் ராஜா ஒரு பக்கம் எதிர்ப்பு, சிறுத்தை சிவன் 5 எதிர்ப்புகளை வைத்துக் கொண்டு ஒரு படம் வந்தால் அது எப்படிங்க நல்லா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் படம் நல்லா எடுத்துருக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய சினிமாட்டோகிராஃபி, இன்னும் சொல்ல போனால் அவதாருடைய பல சீன்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த பையன் ட்ராவல் பண்ணுற விட கிறிஸ்டல் கிளியராக அதை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கிற நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் படத்தில் கதைன்னு ஒன்று இருக்கணும்ல, திரைக்கதைன்னு ஒன்று இருக்கணும்ல. அது இல்லாமல் நான் கற்பனை பண்ணுறேன், 10 யானையை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கற்பனைக்கு காசை போட்டு எடுத்து வச்சுட்டு அதை மக்கள்கிட்ட திணிக்கணுங்கிறது எந்த விதத்தில் இருக்கும். உலக சரித்திரத்திலே முதல்ல தேட்டரில் வச்சு எடிட் பண்ண ஒரே படம் கங்குவா தான் இருக்கும். ஒரு பக்கம் சூர்யா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்கிற 20 நிமிஷத்தை எடிட் பண்ணி தூக்கி போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் நேரத்தை குறைக்கிறேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அதை 2 டெசிபிள் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வரலாற்றில் 1000 கோடி 2000 கோடி வசூல்னு சொல்லிட்டு 3-4 வாட்டி தேட்டரில் வச்சு தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கும்போது எடிட் பண்ணிட்டு இருக்க ஒரே குரூப்பு இந்த கங்குவா குரூப்பு தான். ஆகவே கங்குவா படத்தின் மேலும் அதோட தயாரிப்பு நிறுவனத்தின் மேலும் எங்கள் மேல் ஒரு பெரிய வெறுப்பு கிடையாது. படம் நல்லா இருந்தால் ஓட தான் போகுது. ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக், யூடியூப்லும் சமீப ஒரு வார காலமாக இவ்வளோ வெறுப்புகளாக அந்த குடும்பம் சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. காரணம் சுயநலம். அவங்க கிட்டத்தில் நிறைய அகாரம் ஃபவுண்டேஷன் நிறைய நன்மைகள் பண்ணி நிறைய பேர் படிக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நன்மை செய்து கொண்டு இருக்கும் குடும்பத்துக்கு இவ்வளோ காரணம் என்னென்னா வாயை வச்சு சும்மா இருக்கிறதுல. சிவகுமார் ஆகட்டும், ஜோதியா இருக்கட்டும், சூர்யா ஆகட்டும், மற்றபடி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வாயை 7 மலத்துக்கு வளர்த்து வச்சு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நல்ல ரசிகருட மனநிலையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், குறிப்பிட்ட மதம் எல்லாரிடம் வெறுப்பை சம்பாதி வைத்திருக்கின்றார்கள். அதோடு தாண்டி படமும் கக்குவா நிருமல் மாதிரி தான் இருக்கின்றது. ஆகவே நல்ல படத்தை கொடுங்க, மீண்டும் சூர்யா எந்திரிச்சு நிற்கலாம், மீண்டும் நல்ல கதை கேட்டு நல்ல படத்தை எடுத்து நல்லா கொண்டு வாங்க. ஓவர் டாக் இல்லாமல் எப்பொழுதுமே மக்கள் டாக் தான் பெருசாக இருக்கணும். மக்களைத்தான் படம் பேச வைக்கணும். உங்கள் படம் தான் பேச வைக்கணும், நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேசியதன் விளைவே தான் இவ்வளோ பெரிய தோல்வி என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.